கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு சில விஷயங்களை அந்த கோயிலில் பார்த்தேன். அந்த விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சோட்டானிக்கரை அம்மன் கோயில், இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, எர்ணாகுளம் அப்படின்ற மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சோட்டானிக்கரை அப்படின்ற அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இந்த டெம்பிள் வந்திருக்கு. இந்த கோயில் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமி கடவுளை தான் இங்கே வந்து தெய்வமாக வந்து வணங்குறோம். கீழ் சோட்டானிக்கரை, மேல் சோட்டானிக்கரை அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அம்மன் சிலைகள் வந்திருக்கு. 2 இடத்துலையுமே போயிட்டு அங்கேயே வந்து எல்லோரும் போய் வணங்கிட்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, நிறைய அமானுஷங்கள் இருக்குது அப்படின்ற நிறைய கதைகளும் பேசத்தான் படுது. அங்கேயே நம்ம வந்து போகும்போது ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த கோயிலில் என்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது, அதேமாதிரி இந்த கோயிலில் என்னென்ன சிலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டோம். எங்களுக்கு தெரியல, மொத்தமாக தான் வந்து கேட்டோம். அப்படி வந்து கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு 9 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய அந்த சோட்டானிக்கரை அம்மனுக்கு வந்து பூஜை நடக்கும். அப்படி பூஜை நடக்கும்போது அந்த இடத்துல எல்லாரும் வந்து உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த பூஜையை வந்து பார்த்துருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்திலேயே உட்காந்துட்ருக்கக்கூடிய அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அமானுஷங்கள் பேய் வந்துருக்கு அப்படின்னா அது வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த பூஜை நடந்துட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்திலேயே எல்லோரும் வந்து தலையை விரித்து போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோயில் பூசாரிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்களை யார் யாரெல்லாம் பேய் ஆடுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து பேய் ஓட்டுவாங்க. அவங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை வந்து பிடுங்கிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். ஸோ அந்த ஆலமரத்தில் போட்டு அடிப்பாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. என்னால் வந்து நம்பவே முடியல. நம்ம ஊர் சைட்லேயும் வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் தான் வந்து பேய் ஓட்டுறது அப்படின்ட்டு இதை வந்து செய்வாங்க. அதுவும் இல்லாமல் 1, 2 தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 50 இல்லை ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க. அதில் ஒரு 10 பேர் ஆடுறாங்க அப்படின்னா அந்த 10 பேருடைய தலைமுடியும் பிடுங்கி அவங்களுக்கு வந்து பேய் ஓட்டி அந்த இடத்துல அமுச்சு வச்சுறாங்களாம். ஸோ அந்தளவுக்கு பேய் ஓட்டக்கூடிய அந்த விஷயத்த அப்போவே வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து கேட்டேன். ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. இவங்க சொல்கிறது வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தலைமுடி, ஆணி, பொம்மைகள்லாம் வச்சு சூனியம் பண்ணி அடிப்பாங்களா, அந்த மாதிரி கொடூரமாக பார்த்தீங்கன்னா மரம் முழுக்கவே இருந்ததை பார்க்கும்போதே உள்ளுக்குள்ளே ஒரு பக்குன்னு தான் இருந்தது. இந்த கோயிலில் இந்த அளவுக்கு நிறைய சிறப்பு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு யானை இருக்குது. ஸோ அந்த யானையை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த கோயிலில் யானை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது. எதிர்பாராத நேரத்தில் கோயிலில் யானையை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயிலுக்கு போய் வாங்க. போகிறதுக்கான வழித்தடம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு போவாங்க. இல்லை அப்படின்னா அங்கங்கே வந்து சுற்ற விட்ருவாங்க. நம்ம வந்து டூரிஸ்ட் மாதிரி போயிருந்ததா அப்படின்றனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. கோயில்கிட்ட போய்ட்டோம். புதுசாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு தெளிவாக வந்து போங்க. அதேமாதிரி அந்த கோயிலுக்குள்ளே எந்த பொருள் வாங்கினாலும் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது. கையில் பட்ஜெட் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா இந்த சோட்டானிக்கரை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை வந்து தரிசிச்சுட்டு, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வேண்டுதல், தொட்டில் கட்டுறது, இல்லை அப்படின்னா பேய் ஓட்டணும் அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதாவது நேர்த்தி கடன் ஏதாவது நினச்சிட்டு வந்தீங்கனாலும் எல்லாத்தையுமே நினச்சிட்டு வரலாம். நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படியோ உங்களுடைய மனநிலை பொறுத்து நீங்கள் வந்து சந்தோஷமாக நல்லபடியாக போயிட்டு வாங்க. நன்றிகள்.